Morning, dear friends. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 68 யூனிட் 9 லிட்டரரி கிரிட்டிசம் அண்ட் தியரிஸில் அரிஸ்டாட்டலுடைய பொயட்டிக்ஸ்லேருந்து சில கீ டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். பிஃபோர் தேட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான புக்ஸ், தட் மீன்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ தோஸ் வர் நீட் நிறைய அகாடமிலேருந்து நீங்கள் நிறைய பேர் புக்ஸை வாங்கிட்டீங்க. நானே நிறைய அகாடமி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்கினவங்க திரும்பியெல்லாம் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செலவழிச்ச பணமே அதிகமாக இருக்கும், அது போதுமானது. ஸோ தோஸ் ஆர் இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை, அஃபோர்டபுளாக நான் ஒரு மெட்டீரியல் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 9566462820 அப்படிங்கிற நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய புக்கிங் ஜஸ்ட் உங்களுடைய நேம் அட்ரஸ் கொடுத்து நீட் புக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் ஒன்ஸ் நம்ம புக் எங்க கைக்கு வரட்டும். சரிங்களா? புக்ஸ்னுடைய இறுதிக்கட்ட பணிகள் நமக்கு போயிட்டு இருக்குது. ஸோ புக்ஸ் கைக்கு வந்த அப்புறம் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ 31க்கு முன்னாடி நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் என்ன கிடைக்குதோ, சரிங்களா, 31க்கு முன்னாடி நம்ம பல்கே ஆர்டர் போட்டு எடுப்போம். எல்லாருக்கும் ஈஸியா இஷ்யூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அவ்வளவுதாங்க. சரியா? அதனால உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ ப்ரீ புக் பண்ணீங்கன்னா அந்த ஆஃபரையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்க புக்கிங்கை இதுல போட்டு வைங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், நீட் யூஜிடிஆர்பி புக்ஸ். இந்த புக்ஸ்ல வந்து 9+1 அப்படிங்கிற மாதிரி 10 புத்தகங்கள் கொடுக்குறோம். 9 புத்தகங்கள் யூனிட் 2ல இருந்து 10 வரைக்கும் கவர் ஆகுது. அந்த 1 அப்படிங்கிற புத்தகம் வந்து தனியா நிற்கக்கூடிய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 கொஸ்டின் பேங்கை தாங்கி நிற்கும். யூனிட் 1 கொஸ்டின் பேங்க் அண்ட் மற்ற யூனிட்ஸ்னுடைய கொஸ்டின்ஸும் அங்கே அவைலபிளா இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். மெட்டீரியல் பத்தி தனியான வீடியோ நமக்கு வரும், வந்தப்புறம் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வகுப்புக்குள்ள போயிடுவோம். ஸோ அரிஸ்டாட்டலுடைய பொயட்டிக்ஸ்ல இருந்து சில டேர்ம்ஸ்னு சொன்னேன். முதல் டேர்ம் மிமேசிஸ். ஓகே, இதைத்தானே சார் போன வாட்டி, தட் மீன்ஸ் போன வாரம் பிளாட்டோவுடைய டேர்ம்னு சொன்னீங்க. எஸ், மிமேசிஸ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது பிளாட்டோ. அதை அதிகமா பிரபலப்படுத்தினது அரிஸ்டாட்டல். ஸோ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிமேசிஸ்னா என்ன? இமிட்டேஷன். சரி, அரிஸ்டாட்டல் என்ன சொல்றாரு? ஆல் ஆர்ட் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். லிட்ரேச்சர் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப், இல்லைங்களா? அவர் என்ன மீன் பண்ணல? மிமிசிஸ் அப்படின்னா காப்பின்னு மீன் பண்ணல. நாம உடனடியா இமிட்டேஷனா காப்பி அடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. He believes இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அல்லது ஆர்டிஸ்ட், அவன் பெயிண்டரா இருக்கலாம், அல்லது வந்து வந்து அவன் ஒரு மர வேலை செய்யக்கூடியவனா இருக்கலாம், இரும்பு வேலை செய்யக்கூடியவனா இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் they take the universal truths, உலக உண்மைகளை, பிரபஞ்ச உண்மைகளை மனித இயல்பு கிட்ட இருந்து எடுத்துக்கிறான் and represent them in specific story. அந்த எழுத்தாளர்கள் இப்போ ஹோமர்னு ஒருத்தர் இருந்தாரு, இல்லியட் ஒடிசின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அது உண்மையிலேயே அங்க நடந்ததா? தெரியாது. என்னைக்காவது எவனோ ஒருத்தர் சொன்ன கதையை கேட்டு இவர் புதுசா எழுதியிருக்கலாம். ராமாயணம், மகாபாரதம் தெரியாது. பைபிள் தெரியாது. இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு தெரியாதுதான். பட் அவங்க எங்கேயோ கேட்ட கதைகளை அப்படியே இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்கலாம். இதுதான் இமிட்டேஷன் ஆர் மிமிசிஸ். According to Aristotle, humans are the most imitative creatures as we learn through this process. மனிதன் தான் அதிகமா அன்னைக்கு இருந்து அப்படியே இமிட்டேட் பண்ணி வந்துட்டாங்களா? எஸ். அடுத்த ஒண்ணு மிமிசிஸ், அடுத்தது கத்தாசிஸ். அதாவது ஒரு லிட்ரேச்சர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படணும், ஒரு ட்ராஜடி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படணும், அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை விளக்கும் பொழுது இந்த டேர்ம்ஸ் வருது. மிமிசிஸ் வருது, கத்தாசிஸும் அதுல தான் வருது. ஒரு ட்ராஜடியினுடைய குணநலன்கள்ல இது முக்கியமானதுங்க. திஸ் இஸ் எமோஷனல் கோல் ஆஃப் ட்ராஜடி. ஒரு ட்ராஜடினா அந்த கத்தாசிஸ் எட்டி பிடிக்கணும். கத்தாசிஸ் மீன்ஸ் பர்கேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன். இதுல எது வேணா உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கலாம். கத்தாசிஸ் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ பர்கேஷன், ஆப்ஷன் பி இமிடேஷன், ஆப்ஷன் சி எரர், பர்கேஷன். சரிங்களா? என்ன, ஒரு பிளேய பாக்குறீங்க, அந்த பிளே வந்து உங்களுக்கு பிட்டி அண்ட் ஃபியரை கிரியேட் பண்ணும். இட் evokes pity and fear. That is the success of a tragedy. That time, while watching the play, a tragedy, that particular audience experiences a therapeutic release of those emotions. That means therapeutic release னா நம்ம மனசுக்குள்ள சில விஷயங்கள் பூட்டி கிடக்கும். ஒரு இறந்த வீடு, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க. குமரி வந்துட்டு இருக்கு, அந்த எமோஷன்ஸ், அழுக வருது. உள்ள அடக்கி வச்சுட்டு இருப்பீங்களா?
அந்த எமோஷன்ஸை வெடிச்சு சிதற விட்டுறணும். கூக்குரல் போட்டு அழணும். அழுதால் மட்டும்தான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். இறந்த வீடுகள்ல அழுறாங்க பாத்தீங்களா? துக்க வீடுகள்ல. காரணம் அதுதான். அப்படியே அடக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, மனம் ரொம்ப ஹெவியா இருக்கும். பெண்கள் வந்து சீக்கிரமா அழுதுறாங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை இலகுவாக்குறதுக்காக தான் அந்த அழுகை. ஒருக்கா அழுது விட்டுட்டாங்கன்னா, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிருது. ஓகே. சிலர் என்னதுன்னா டேப் ஓப்பன் பண்ண மாரி அழுதுகிட்டே இருப்பாய்ங்க. அவிங்கள சொல்லல. அந்த மனச லேசாக்குறதுக்கு அழுறது. சோ, இப்படி அந்த வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் கத்தார்சிஸ். யூ லீவ் த தியேட்டர் ஃபீலிங் எமோஷனலி கிளீன்ஸ்ட் ராதர் தேன் வெயிட் அவுட். அத மனசுக்குள்ள சேகரிச்சு வைக்கிறத விட கொட்டி தீர்த்தரணும். இத நாங்களும் கொட்டி தீர்த்தோம். நாங்கலாம் ஒரு 4, 5 பேரு சேர்ந்து நாங்க வந்து அஜித் ரசிகர்கள் அப்படின்னு அ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு படம் பார்க்கறதுக்காக போனோம். அந்த படத்தினுடைய பேரும் கூட மறந்து போச்சு. ஒரு அஜித் ரசிகர் கூட்டிட்டு போனாரு. அது ஒரு அப்பா, அம்மா சென்டிமெண்ட் ஒரு அப்பா, மகள் சென்டிமெண்டான படம். "கண்ணான கண்ணே" அப்படின்னு அதுல ஒரு பாடல் வரி. அதுல ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கும். அதுல அப்பான்னு கூப்பிட்டதும் அஜித் புதார்ன்னு அழ ஆரம்பிச்சுருவாரு. நாங்க ரொம்ப கல்லு போல தான் இருந்தோம். பட் தியேட்டர சுத்தி பார்க்குறோம். ஒவ்வொருத்தனும் அழுது அழுது புழிஞ்சு விடுறான். அதுலயும் அந்த அஜித் ரசிகர்கள் அந்த சீன்ஸ் வரதுக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப சென்டிமென்ட்டா சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல அந்த படம் வந்தது. அந்த பேர் மறந்து போச்சு. ஸோ நெறைய படம் பார்க்கிறனால அந்த பேர் மறந்து போயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க அழுதீங்கன்னா, தட் இஸ் கால்ட் கத்தார்சிஸ். அது சக்சஸ் ஆஃப் தட் சீன். இது ட்ராஜடில கண்டிப்பா நடக்குங்களா? அடுத்தது ஹெமர்ஷியா. திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ட்ராஜடி. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சில டைம்ல ஹெமர்ஷியா அப்படின்னா சின்ன்னு சொல்லிடுறாங்க. நமக்கு இந்த ட்ராஜடி வச்சு பார்க்கும்போது அதுக்கான மீனிங் ட்ராஜிக் ஃப்ளா. ஒரு நடிகன் இருக்கிறான். தட் மீன்ஸ் ஒரு ஹீரோ ஆஃப் த பிளே. அவன் தப்பு பண்ணுவானா? பண்ண மாட்டான். பட் தவறுதலாக அவன் என்ன பண்ணிருவான்? ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அதுதான் அவனுடைய மொத்த சரிவுக்கும் காரணம். ஓகே. ஹெமர்ஷியா அக்யூரேட்லி அன் எரர் இன் ஜட்ஜ்மென்ட். ஒரு தப்பான முடிவு. அ ஸ்பெசிபிக் கேரக்டர் ட்ரைட். ஒரு செருக்கின் காரணமாக, பெருமிதத்தின் காரணமாக பண்ண ஒரு தப்பு. அது வந்து அந்த ஹீரோவுடைய டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கலாம். சரிங்களா? ட்ராஜிக் ஃபால். த ஹீரோ இஸ் நாட் அ வில்லன். அவன் தப்பு பண்ணவன் இல்ல. பட் அவன் தெரியாம பண்ணியிருப்பான் அத. இந்த இடிப்பஸ் ரெக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய எபிக் ஒர்க் இருக்குங்க. அத நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல கத்தாசிஸ் இருக்கு, ஹெமாஷியா இருக்குது. இனி அடுத்து வரக்கூடிய டெர்ம்ஸும் அதுக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த ஹீரோ தெரியாம தான் அத பண்ணியிருப்பான். அந்த ஒரு இதே அவனுடைய டவுன்ஃபாலுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும். இட்ஸ் லைக் அன் விதி. விதி வலியதுங்கிற மாரியானது தான் ஹெமோஷியா. உங்களுக்கு கேள்வியில இந்த டெஃபினிஷன் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டெர்ம்ஸ் தான் கேட்பாங்க. ஹெமோஷியா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல இடது பக்கம் மிமீசிஸ், கத்தாசிஸ், ஹெமோஷியா. வலது பக்கம் இந்த டெர்ம்ஸ குடுத்துருவாங்க. ட்ராஜிக் ஃப்ளா ஆர் ட்ராஜிக் எரர். அடுத்தது அனக்னாரிசிஸ். அனக்னாரிசிஸ்னா ரிகக்னைசேஷன். ஓ! இதுதான் நான் பண்ண தப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டான். அதனால ட்ராஜிக் ஃப்ளா நடக்குது. டவுன்ஃபால் அவனுடைய கீழ் சரிஞ்சு போயிட்டு இருக்கிறான். அனக்னாரிசிஸ்ல ரியலைஸ் பண்றான். ஓ! நான் இதுதான் பண்ணனா அப்படின்னு. புரோட்டகனிஸ்ட் மூவ்ஸ் ஃப்ரம் இக்னோரன்ஸ் டு நாலேட்ஜ். ஓ! ஒடிபஸ்ல அதுதான் நடக்கும். ஒடிபஸ் பண்றான். நான் ஒருத்தன கொன்னுபுட்டேன். போற வழியில ஒரு ஒரு வலிய ஒரு ஆள கொன்னுட்டேன். பக்கத்து நாட்டுல வந்து அந்த ராணிய சிறைப்புடிச்சு என்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டேன். இப்ப தான் எனக்கு புரிய வருது. நான் கொன்னது என்னுடைய தந்தையார். இப்ப ராணி ஆக்கப்பட்டது என்னுடைய தாயார். அப்படின்னு ரிகக்னைஸ் பண்றான். தட் இஸ் அனக்னாரிசிஸ். ஆஹா மூவ்மெண்ட். ஓ! இப்படியா நான் பண்ணிட்டேன்? அப்படிங்கிற ரியலைஸ் பண்றது. இதுவும் ட்ராஜடில நடக்குங்க. சரியா? இந்த இடிபஸ் என்ன பண்றான் அப்படின்னா, பிறக்கும்போது ஒரு ஆரக்கிள் கேக்குது. அவங்க அப்பா, அம்மாக்கு. இந்த பிள்ளையால அப்பா இறந்து போயிருவாரு. அம்மா வந்து இந்த பிள்ளைய திருமணம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுவாங்க. அதாவது இந்த பிள்ளையால அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க பிறக்க போகுது. அதனால இந்த குழந்தைய கொல்றதுக்கு ஆணையிட்டு காட்டுல கொண்டு விட்டுருவாய்ங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அதிர்ஷ்டவசமா தப்பி பக்கத்து ஊர்ல போய் வளரும். பக்கத்து ஊர்ல இருந்து அந்த பிள்ளை வந்து திரும்பி வரும். திரும்பி வரக்கூடிய வழியில ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு வித்தியாசமானவன சந்திக்கும். அவன்கிட்ட சண்டை போட்டு அவன கொன்னுரும். அதுதான் அவனுடைய அப்பா.
அந்த பக்கத்து நாட்டுக்கு போகும். இவன் பெரிய வீரன் அப்படிங்கிறதுலாம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மத்தவர்கள் எல்லாம் அடக்கி அந்த ராணிய கல்யாணம் பண்ணிக்கிறான். ராணி வந்தது வயசு மூத்தவங்க. கல்யாணம் பண்ணிக்கிறான். குழந்தைங்களும் பிறக்குது அவங்களுக்கு. அப்பதான் தெரியுது. ஓ! நான் தான் இந்த அம்மாவுடைய பையன். என்னால இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அது ஒரு 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 நம்ம அந்த ஸ்டோரிய சொல்லும்போதே சங்கடமா இருக்கு. அப்போ அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவரு தன்னுடைய கண்ண குருடாக்கிக்கிட்டு அப்படியே மூவ் ஆகுறாரு. இதுதான் ஒடிபஸ் ராக்ஸினுடைய கதை. இட்ஸ் எ ட்ரிலாஜி. சரிங்களா? இப்படி ஹி ரியலைசஸ் இஸ் கொன்னது அவனுடைய ஓன் ஃபாதர் அப்படின்னு ரியலைஸ் பண்றான். அப்புறம் பெரிபெர்ஷியா நல்லதா போயிட்டு இருக்கிறதுல சடன் சேஞ்ச் ஆகுது. சடன் ஷிஃப்ட் இன் த ப்ரொடகனிஸ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். நல்லதுல இருந்து கீழ நோக்கி போகுது. அது வரைக்கும் பக்கத்து நாட்டுல நல்ல எனர்ஜெட்டிக்கா பாகுமலி மாதிரி வாழ்ந்தவன் ஒடிபஸ். அதுக்கப்புறம் அங்க போக போக எல்லாமே சரிஞ்சு போகுது. இந்த இவ்வளவும் குறிப்பா பாருங்க மிமேசிஸ், கத்தாசிஸ், ஹெமோஷியா, அனக்னாரிசிஸ், பெரிபெர்ஷியா இதெல்லாம் இருக்கிறது. இந்த 5ம் இருந்ததுன்னா தீஸ் ஆர் த பெர்ஃபெக்ட் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெகக்னிஷனுக்கு பக்கத்துல இந்த பெரிபெர்ஷியா இருக்குங்க. ரெகக்னைசேஷன் நடந்ததும் பெரிபெர்ஷியா நடக்கும். அவனுக்கு உண்மை உணர்ந்ததும் அப்படியே சரியும். எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நானே வேண்டாம், என் வாழ்க்கையே வேண்டாம்னு சரிஞ்சிட்டு போறான். ஓகே. இந்த ஹியூப்ரீஸ் அப்படிங்கிறது சில சோர்சஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு, சில சோர்சஸ்ல இல்ல. ஓகே. அப்படின்னா ப்ரைட், ஓவர் வினிங் ப்ரைட். இது வந்து அரிஸ்டாட்டிலுக்கு பெரும்பாலும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் சில சோர்சஸ்ல சொல்லியிருக்காங்க. இது இட்ஸ் த மோஸ்ட் காமன் ஹெமோஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஹெமோஷியானா என்ன? டிராஜிக் ஃப்ளா. அப்போ ஹியூப்ரீஸ்னாலும் டிராஜிக் ஃப்ளா அப்படிங்கிறது அர்த்தம். இது எக்ஸசிவ் ப்ரைட்னாலையும் டிஃபியன்சியன்ஸ் டுவர்ட்ஸ் காட்ஸ்னாலையும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ரைட். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதை ஒரு சம்மப் பண்றதா இருந்தா மிமிசிஸ், கத்தாசிஸ், கமோஷியா, அனக்னாரிசிஸ், பெரிபெர்ஷியா இந்த 5ஐயும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஹியூப்ரீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மிமிசிஸ் இமிடேட்டிங் லைஃப், கத்தாசிஸ் எமோஷனல் எக்ஸ்பிரஷன், இந்த பிட்டி அண்ட் ஃபியர் வெளியே வர்றது, ஹமோஷியா ஃபேட்டல் மிஸ்டேக், அனக்னாரிசிஸ் ரியலைஸ் பண்றது, பெரிபெர்ஷியா ரிவர்சல். ஓகே. தட்ஸ் எனஃப். இதை மட்டும் எழுதி வச்சிருங்க ஃபைனலா. ஸோ ஐ ஸ்டாப் யூ. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.